ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கும் அதே பாக்ஸ் மெனு தான் வேற. ஜெசிகா ஆகாஷோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாமா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவியும் பூரியும் தான் போட போறேன். உருளைக்கிழங்கு கழுகிட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு குக்கர்ல வேக வைக்கேன். கோதுமை மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் நல்லா திரண்டு வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெயை விட்டு சாஃப்ட் டோவா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஓரமா எடுத்து வச்சிருந்தேன். பூரி மசாலாக்கு பல்லாரிய நீலவாக்குல கட் பண்ணி வைக்க வேந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு எடுத்து வைக்கேன். இப்ப பேன்ல கொஞ்சமா தேங்காய் விட்டு கடுகு சோம்பு தாளிச்சிட்டு நீலவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குதேன். அது கொஞ்சம் நல்ல கலர் மாதிரி வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் உள்ள சேர்த்து 2 பெரட்டி உப்பு மஞ்சள் பொடி கறி மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதோட பச்சை வாசனை போனதும் உருளைக்கிழங்கையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அளவா கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா கிரேவி மாதிரி கொதிக்க விட்டு வத்த வச்சோம்னா பூரிக்கான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. பூரி போடுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவையும் எடுத்து எண்ணெயிலேயே தொட்டு நல்லா பரத்தி சூடான எண்ணெயில பொரிச்சு எடுக்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பூரியே சூப்பரா புசு புசுன்னு வந்துட்டு அடுத்தடுத்த பூரிகள் சொல்லவா வேணும், எல்லாமே சூப்பரா வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். பூரியும் கூட்டும் எடுத்து வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பிடவும் கொடுத்துட்டேன். 10 மணி ஸ்நாக்ஸ்க்கு இன்ஸ்டன்டா ராகி கூழ் 2 ஸ்பூன் ராகி மாவுல கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு கொதிக்கிற தண்ணியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடியில பிடிக்காத மாதிரி கெட்டி விழாத மாதிரி அப்பப்ப கிளறி விட்டு நல்லா வேக விட்டு ஆற விட்டுறதேன். நல்லா ஆறின பிறகு வீட்லயே உர ஊத்தி வச்சு நல்லா கெட்டி தயிரும் உப்பும் சேர்த்து தேவைக்கு தண்ணியும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருதேன். வீட்டு தயிருங்கிறதுனால லைட்டா புளிப்போட இருக்கும். குடிக்க கூழோ ரெடி. லஞ்சுக்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட துருவன கேரட் பொடிசா கட் பண்ண மல்லி இலை பொடிசா கட் பண்ண பல்லாரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சிக்கன் மசாலா சீரக பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கேன். இப்ப ரெடியா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுல ஒரு பெரிய உருண்டையும் எடுத்து நல்லா அதை மெல்லசா பரத்திட்டு ரெடியா இருக்கிற உருளைக்கிழங்கு மிக்ஸையும் எல்லா இடமும் ஒரு மெல்லஸ் லேயரா பரத்தி விட்டு அப்படியே ரோல் பண்ணிருந்தேன். இதை இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பிரஸ் கொடுத்து சின்ன சின்ன பரோட்டா சைஸ்ல காயின் பரோட்டா சைஸ்ல தட்டி எடுத்துறதேன். இப்ப வேக வச்சிடலாம். பேன்ல கொஞ்சமா நெய் விட்டு ரெடியா இருக்கிற ஸ்டஃப்டு காயின் பரோட்டாக்களையும் எடுத்து வச்சு 2 சைடும் வேக வைக்கும். ஃபைனலா கொஞ்சம் மேலையும் நெய்யை தடவி நல்லா வேக வச்சு எடுத்துருதேன். டேஸ்டான காயின் பரோட்டாக்களும் ரெடி. இது கூட தொட்டுக்கிட்டதுக்கு கொஞ்சம் பன்னீரை ஃப்ரை பண்றேன். எப்பவும் போல ஃபேவரட்டான சிக்கன் 65 மசாலா கார்ன்ஃபிளவர் அரிசி மாவு கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் கூட சேர்த்து நல்லா பெரட்டி மசாலா எல்லா இடமும் கோட் ஆகுற மாதிரி எடுத்துருதேன். இப்ப சூடா இருக்கிற தவால கொஞ்சமா தேங்காய் விட்டு பன்னீரையும் சேர்த்து 2 சைடும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துருதேன். நல்லா காரசாரமா பன்னீர் 65 ரெடி. நெக்ஸ்ட் ரைத்தாக்காக குக்கும்பரை தோலை நீக்கிட்டு நல்லா துருவி கெட்டி தயிரையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருதேன். இது கூட உப்பு சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்ப ரெடியான லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு பாக்ஸ்லயும் பேக் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.